இன்னைக்கு நாங்க ஒரு ஃபேமிலி ஃபங்ஷனுக்கு போறோம். அதனால என்ன சாரி போடலாம், ஜுவல்ஸ் போடலான்னு நான் முதல்லயே பார்த்து எடுத்து வச்சுட்டேன். இது கோவில் திருவிழா அப்போ வாங்குன புது சாரி. இன்னைக்கு தான் கட்ட போறேன். இந்த லாங் ஹாரம் என்னோட கல்யாணத்தோட எங்க அப்பா, அம்மா வாங்கி குடுத்தது. எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்ப இதோட வேல்யூ என்னன்றத நான் இந்த வீடியோ லாஸ்ட்ல சொல்லியிருக்கேன். அப்புறமா டக்குன்னு சாரி கட்டி ஜுவல்ஸ் எல்லாம் போட்டு ரெடி ஆயிட்டேன். முன்னாடிலாம் நான் ஜுவல் போடுறப்போ நோட்டீஸ் பண்ணியிருக்கேன். என்னோட கழுத்துல ஸ்கின் ரொம்ப டார்க்கா இருக்கும். ஆனா இப்போ வந்து அந்த டார்க்னஸ் சுத்தமா இல்ல. ஸ்கின் நல்லா ஃப்ளாலெஸ்ஸா க்ளோயிங்கா இருக்கு. இதுக்கு காரணம் டெர்ம்டாக் 5% கிளைகாலிக் ஆசிட் ஸ்ப்ரே தான். இது நம்மளோட பாடியில ஸ்கின் ரொம்ப டார்க்கா இருக்கிற நெக், நீஸ், எல்போஸ், அண்டர் ஆர்ம்லலாம் யூஸ் பண்ணிக்கலாம். 8 வீக்ஸ் தொடர்ந்து இதை யூஸ் பண்றப்போ அண்டர் ஆர்ம் டிஸ்கலரேஷன் அப் டு 20% இம்ப்ரூவ் பண்ணும்னு கிளினிக்கலி டெஸ்ட் பண்ணிருக்காங்க. வேக்சிங், ஷேவிங்னால அண்டர் ஆர்ம் ஸ்கின் டார்க்கா இருந்தாலும் அதையும் இது ரிவர்ஸ் பண்ணும். இதுதான் ஸ்ப்ரே டைப்ல இருக்கிற இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் அண்டர் ஆர்ம் பிரைட்னிங் ப்ராடக்ட். இது யூஸ் பண்றதுக்கும் ஈஸியா இருக்கும். மார்க்கெட்ல இருக்கிற மத்த ரோல் ஆனோட கம்பேர் பண்றப்போ இது ரொம்ப ரொம்ப லைட் வெயிட். அண்டர் ஆர்ம் ஆர்டரையும் இது ரெடியூஸ் பண்ணும். இனிமேல் எக்ஸ்பென்சிவான ட்ரீட்மெண்ட் எதுவும் பண்ண வேணாம். இந்த ஒரு ப்ராடக்ட்டே போதும். இந்த ப்ராடக்ட் பர்பிள் அவைலபிளா இருக்கு. நான் இங்க ஸ்கிரீன்ல கொடுத்துருக்க கியூஆர் கோட ஸ்கேன் பண்ணி பை பண்ணிக்கலாம். என்னோட இந்த கோல்டு ஹாரம் 6 பவுன். ஆனா என்னோட கல்யாணத்தோட இது வாங்குறப்போ ஒரு பவுனோட ரேட் 25,000 தான். ஆனா இப்போ ஒரு பவுனோட ரேட் 80,000. கோல்டு ரேட் அப்படியே ஏறிட்டே தான் இருக்கு. நம்மளால முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமா வாங்கி சேர்த்து வைக்கிறது நல்லது. நான் அப்புறமா ரெடி ஆயிட்டு ஃபங்ஷன் போறதுக்காக கிளம்பியாச்சு. நாளைக்கு இன்னொரு vlogல பார்க்கலாம். பாய்.